ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நத்திங் ஃபோனோட CMF1 அப்படிங்கிற மாடலோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு UI கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க கைஸ். நைட் நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ரேமை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ரேமை பொறுத்தளவுக்கு 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு 2TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா பொறுத்தளவுக்கு 50+2 MP அதாவது 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP கேமரா. 50 MP கேமராவை பொறுத்தளவுக்கு 4K மோடில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு MediaTek Dimensity 7300 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தளவுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. Android 14 OS வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட முக்கியமான ஒன்று, சார்ஜிங் அடாப்டர் இந்த மொபைலில் கிடையாது. அடுத்து இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட். திக்னஸை பொறுத்தளவுக்கு 8.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட வெயிட்டை பொறுத்தளவுக்கு 197 grams கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸஸை பற்றி பார்க்கலாம். கலர் வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு 4 டைப் இருக்குது. பிளாக்கு, ப்ளூ, லைட் க்ரீன் அண்ட் ஆரஞ்ச். அடுத்து இந்த மாடல்லே 6GB அண்ட் 8GB 2 டைப்ஸ் இருக்குது. 6GB அந்த மொபைல் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 15000 ப்ரைஸு. 8GB மொபைல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 17000. நீங்கள் வாங்குகிற நேரத்தை பொறுத்தும் நீங்கள் வாங்குகிற வேரியண்ட் கலரை பொறுத்தும் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மொபைலோட ஓவரால் பாசிட்டிவ் ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேமை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லலாம். 6GB ரேம் கொடுத்துருக்காங்க 15000 மொபைலில். 8GB ரேம் இருக்குது 15000 மொபைலில். ஆனால் இந்த மொபைலில் 50 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 7300 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான மைனஸே சார்ஜிங் அடாப்டர் கொடுக்கல அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் இந்த மொபைல் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பரவாயில்ல, அந்த மொபைல் யாரும் யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாம்.